EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 வணக்கம். பொதுவாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத கணிப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு கணித்தவர்கள் ரொம்ப கம்மி. 2 அல்லது 3 பேர் சொல்லலாம். ஒரு சில பேர் 20லேருந்து 40 சீட்டுகள் வருவார் சொல்லியிருந்தாங்க. அறவே வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னது பல பேர், அதில் நீங்களும் ஒருத்தர். எங்கே மிஸ் ஆச்சு இந்த கணிப்புன்னு நினைக்கிறீங்க? எங்கேயுமே மிஸ் ஆகலை. இது முழுக்க ஒரு அதிர்ஷ்டத்தினர் நல்ல நேரம். அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது பாசிட்டிவான ஓட்டு கிடையாது. விஜய் ஆட்சிக்கு வரணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறக்கா விழுந்த ஓட்டு இல்லை. அது ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம், குறிப்பாக டிஎம்கே வேண்டாம். டிஎம்கே வேண்டான்னா ஏடிஎம்கேவால் அந்த இடத்த பிடிக்க முடியுமான்னு தெரியல. அதனால் டிவிக்கு இப்படி ஒரு ஆப்ஷனில் விழுந்த ஓட்டு. நமக்கு பாசிட்டிவ். நம்ம நரேந்திர மோடிக்கு 2014 விவாதமே நரேந்திர மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதா இருந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக விழுந்துச்சு. 91 ராஜீவ்காந்தியோட மரணம் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஓட்டு விழுந்துருச்சு. 96 அதிருப்தி, ஜெயலலிதா பயங்கரமாக தப்பான அரசியல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக. இது மாதிரி ஒரு கான்க்ரீட்டான ரிசல்ட்டே கிடையாது. இது டிஎம்கே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புள்ளி. ஹூ கேன் ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே அலைன்ஸ் நாட் அப் டு த மார்க். அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கல. அதனால 11th ஹவரில் மாறணும். நான் 2 உதாரணம் சொல்கிறேன். திரு விஜய் அவர்களுடைய ரொம்ப க்ளோஸ் எய்டு, இதோட நான் நிறுத்திக்கிறேன், கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கா. அவங்க நீங்கள்லாம் சொல்லக்கூடாதா அவருக்கு, அவர் இதை ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நினைப்பிலேயே இருக்கிறாரு, அதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவங்களுடைய க்ளோஸ் எய்டா சொன்னார். இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற இன்னொருத்தர், சார் நீங்கள் சொன்னதான் நடக்கும், நாங்கள் ஒரு 10-20 சீட் எடுப்போம், ஒரு 20% ஓட்டு எடுப்போம் அப்படின்னு போலிங்க்கு பிறகே சொன்னார். இவ்வளவுதான் நான் சொல்ல. ஸோ அவர்களே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, நீங்க சொன்னதான் சார் நடக்க போகுது, இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன், அவர் பதிவு பண்ணது. இல்லைன்னா எங்களுக்கு போஸ்ட் போல் எங்களுக்கு வேற ஒன்று கிடைக்குது, எங்க ஆள் வர்றவங்க பூரா சார் ஜெயிச்சிரும்ன்றான், அதனால 50% ஓட்டே நாங்கள் எடுத்து 150 சீட்டுக்கு மேலே போறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. இன்னொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சொல்ல வர எல்லாருமே திரு விஜய் அவர்களுக்கு க்ளோஸ் ஆயிடு. நான் சொல்றதுல வெளியில ஒரு சமூக ஆர்வலர் சொன்னார், ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், திரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் க்ளோஸ் ஆயிடு சொன்னார். நீங்கள் சொன்னதை நாங்கள் எங்களுடைய கோர் கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ரொம்ப முக்கியமான டிசிஷன் நடக்குது. ஓகே, 20% ஓட்டு, 10 சீட்டு, இது எல்லாருமே சொல்லிட்டாங்க, இன்க்ளூடிங் பாண்டே. அப்போ இது மினிமமாக இருக்குல்ல, அப்போ நமக்கு இதுக்கு மேலே வர்றதுக்கான உழைப்பை நம்ம போடுவோம். அதனால நம்ம யாருடைய அலைன்ஸ் வேண்டாங்கிறத இந்த காலில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ நீங்கள் 20-10ன்னு சொன்னீங்க, 20% ஓட்டு மினிமம் கேரண்டி எடுத்துருவார். அது நாங்கள் கருத்து கணிப்பிலே 1க்கு 3க்கு 4 முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது அந்த 20% கீழே நாங்கள் ஒரு முறை கூட போட்டோம். சீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறந்து இருக்கிறதுனால ஒரு 10 சீட் வரைக்கும் வருவாங்க. விஜய் ஜெயிப்பார், செங்கோட்டையன் ஜெயிப்பார், இந்த மாதிரி 10 சீட் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ திரு விஜய் அவர்களுடைய அந்த பழைய கேபினட் என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்னா, ஓகே இதுவே பேஸ், இதுக்கு மேலே உழைப்போம்னு உழைச்சிட்டாங்க, வந்துருச்சு. அவ்வளோதான். மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7333242422. விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடவே கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் எடுத்த முயற்சிகள் சரியா? குறிப்பாக அதிமுகவும். அரசியலை பொறுத்தளவுக்கு தார்மீகம், நியாயம், தர்மம் இதற்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா இது கலியுகம், உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார்கிட்டையுமே அப்படி எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பிஜேபிக்குடைய 10 விஷயங்கள் அப்படி செஞ்சிடலாம். பிஜேபி என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு. காங்கிரஸுக்கு 100 விஷயங்கள் செஞ்சிடலாம். ஆட்சியவே கலைத்தவர்கள் அவர்கள். திமுக பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அதிமுக பற்றி கண்கூடாக பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லா கட்சியிலுமே அப்படி இருந்துச்சு. நீங்கள் ஆட்சியில் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு சிலர் செய்தது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நியாய தர்மத்துக்கு இடமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். 2வது விஷயம் சொல்கிறேன் பாரு. நேற்று காலையில் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்துட்டு இன்னைக்கு காலையில் கூட பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சீமானையும் விஜய் விமர்சனம் பண்ணிட்டு மறுநாள் காலில் அவருடைய அமைச்சரில் இருக்கிறது நியாயமா? இது சரியா? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகா பற்றி என்ன சொல்லிச்சு? ஐயுஎம்எல் ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன சொல்லிச்சு? விடுதலை சிறுத்தைகள் த்ரூ அவுட் பிரச்சாரம் என்ன சொல்லிச்சு? இப்போ இவங்க மாறலாமா? அப்போ புரிஞ்சுக்கிறேன்னா, நான் யாரையும் நியாய நியாயத்துக்கே சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நியாய நியாயத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லுவார். அது நீங்கள் அதிமுக திமுக ஒன்று சேர முயற்சித்தது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட இருந்துக்கிட்டே படக்குன்னு பால் மாறி தாவேக்கா கூட போன நியாயமாங்கிற கேள்வி சேர்ந்தானே வரும். அது நம்ம இந்த கண்ணில் வேணா இந்த கண்ணில் சொன்னால் வைக்க முடியாதுல்ல. அப்போ அதுதான், அதனால தான் நான் முதல் பதில் சொன்னேன். அரசியலை பொறுத்தளவுக்கு நியாய அநியாயங்கிறதே கிடையாது. வெற்றி தோல்வி தான். ஜெயிச்சுட்டா பெரியாள், தோத்துட்டா எல்லாரும் போட்டு அடிப்பாங்க, இவ்வளோதான் கணக்கு. அதனால் தார்மீகம் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லாத விஷயம்.
அது திமுக செய்ததா, அதிமுக செய்ததா, தாவேகா செய்ததா, விடுதலை சிறுத்தைகள் செய்ததா, நம்ம யாரை பற்றியும் பேசல அர்த்தமே இல்லை. இதில் குறிப்பாக சொன்னோன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகமும் திருமாவளவனும் தான் அதிகமாக வந்து விஜயை விமர்சித்தவர். யார் பாக்கின்னு கேட்குறேன். தேர்தலுக்கு முன்னாடி யார் வீரபாண்டியன்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறேன் எனக்கு தெரியும். சார், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க விஜயை பற்றி. ஆமாம், இன்னும் யார் பாக்கின்ற நான் அதில் ஒருத்தர் கூட பாக்கி கிடையாது. நீங்கள் அக்கா தேமுதிக அண்ணி பிரேமலதா கம்மியாக விமர்சனம் பண்ணாங்களா, எல்லாருமே நான் சொல்ல வரேன். இந்த விஜயனுடைய தேர்தல் வெற்றியினால கொஞ்சம் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லலாமா? அவங்க தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே எந்த வாய்ப்பையும் பெறாதவர்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது திமுக, அதிமுக, இவங்க ரெண்டு தான். பாஜகவை நீங்கள் சும்மாவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நாம் தமிழர் வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருந்துச்சு. 2 கம்யூனிஸ்ட்கள், மற்றவங்க யாருக்குமே அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இழப்பு, விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகமான இழப்பு. விடுதலை சிறுத்தை 8ல் போட்டிட்டு 2 வர்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து உங்களுக்கு 20% கூட கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி, நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து 28ல் போட்டிட்டு 5 ஜெயிக்குது. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்குமே தான் இழப்பு. நாம் தமிழர் வந்து 8% வாங்கி இருந்துச்சு, ஒரு 3% வாங்கி நிற்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே இழப்பு. ஆனால் இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இழப்பில் தான் மேலே கீழே 100 ரூபா நட்டமா 110 ரூபா நட்டமாங்கிறது தான். லாபத்தில் இருந்தது தான் திமுக. ஆட்சியில் இருந்தவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்டாக நம்பினாங்க ஆட்சிக்கு வரப்போகிறோம்னு. நாங்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னபோது எங்களுக்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. என்னன்னா, இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா, பார்ப்பனர்கள், ஆரியர்கள், வந்தேரி, இந்த குரூப் அப்படிலாம் போட்டு நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி. நான் இன்னைக்கு நேரத்தில் 2024 சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு டேட்டாவே எடுத்து போட்டிருக்கேன். 2019 விட 21 ஓட்டு கம்மி, 21ஓட 24 ஓட்டு கம்மி, 24ஓட 26 கம்மியாக தான் வாங்க போகிறாங்க சொன்னேன். அதான் நடந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குங்கிறத ரொம்ப முன்னாடியும் சொல்லிட்டு வரேன். அதில் வந்து குழப்பமே இருக்கல. ஆனால் அவங்க ரொம்ப தினமாக நம்பினாங்க. அவங்களுக்கு ஒரு பேரிழப்பு. 2வது, ஆட்சிக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த அதிமுக, ஆட்சியில் இருந்த திமுக, ஆட்சிக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த அதிமுக, அவர்களுக்கு வர முடியலங்கிறது ஒரு பேரிழப்பு. சரி, அவங்க எதிர்கட்சியாக வர முடியலங்கிறனால இன்னொரு இழப்பு. ஸோ எதிர்கட்சியாக இருந்தனால கூட சரி மீசியில் மண் நோட்டிலப்பா நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம், அதுவும் வர முடியும்னு ஒரு பேரிழப்பு. ஸோ இந்த 2 கட்சி தான் மேஜர். மற்ற எல்லாருக்குமே இழப்பு. அவர் வந்து ஏன்னா அவர் வந்து இதற்கு முன்னாடி இல்லாத கட்சி இல்லையா விஜய். அதனால இழப்பு வந்து அவர் வாங்கின ஒவ்வொரு ஓட்டும் வேற யாருக்கும் விழுந்திருக்க வேண்டிய தானே. அப்போ வந்து அது எல்லாருக்குமே இழப்பு. பேரிழப்பு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். ஏன்னா நீங்கள் சண்டை எங்கே நடக்குது பாருங்க, ஏடிஎம்கேல பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பாஜகலையோ நாம் தமிழர்லையோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சியில் சண்டை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இழப்பு கிடையாது. திமுகலையும் புகஞ்சிட்டு இருக்கு. திமுகவில் சண்டே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை திமுகவில் இருக்கிறது. அது புகைந்து கொண்டிருக்கிறது. இங்கே நெருப்பாக மாறிவிட்டது. அதிமுகவில் தெரிகிறது, திமுகவில் எரிகிறது. அவ்வளோதான். உள்ள புகஞ்சிட்டு இருக்கு. அது வந்து அடுத்து அதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் தெரியுது. நம்ம வந்து திரு உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துறோம், தலைவருக்காக நம்ம வந்து விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, என்ன செய்யறதில்ல. மூத்த தலைவர்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, நிறைய வெற்றி பெற முடியல. அது எல்லா இடத்துலையுமே வாரிசு அரசியல், எல்லா மாவட்டங்களுக்கும் வாரிசு அரசியல் வந்துருச்சு. திமுகவினர் மீது கடுமையான அதிருப்தி இருக்குது. இது எல்லாமே கிரவுண்டில் பிரதிபலிக்குது. அதனால தான் நம்ம ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக, ஆன்டி இன்கம்பன்சி வந்து 2 வகையாக இருந்தது. ஆட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, கீழே இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார்கள், சோகால்டு முன்னாள் அமைச்சர்கள், இவங்களுடைய அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, 2 சேர்ந்து கியூமுலேட்டிவாக அடிச்சிருச்சு. இதன் காரணமாக நிர்வாக குழுவே மாத்துறது அப்படின்ற ஒரு முடிவில் கூட இப்போ திமுக இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு பண்ணுவாங்களே தவிர உண்மையான கட்சியோட சீரமைப்பாக இருக்காது. அண்ணா காலத்து அரசியல் போல இன்னைக்கு கிடையாது. அதனால வந்து எனக்கு யாரெல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லாமல் வந்து ஜாதியின் காரணமாக, அந்த இடத்துல வேறு யாரும் இல்லாதன் காரணமாக, அவருடைய செல்வாக்கின் காரணமாக சகிச்சுட்டு பேசாமல் வந்திருப்பாங்க. அவர்களில் 1-2 பேரை இவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. மற்றபடி வந்து அவர்கள் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஜனநாயக ரீதியாக கட்சியை சீரமைச்சிட்டாங்கலாம் எந்த கட்சியிலுமே நடக்காது. அது அதிமுகலையும் நடக்காது, திமுக நடக்காது, பாஜக நடக்காது, எங்கேயுமே நடக்காது. அப்படியா? அதெல்லாம் சீர்மை. அரசியலுங்கிறதே ஒரு சுயநலங்க. பியூர் பாலிடிக்ஸ்னு ஒரு கோர்ஸே நடத்துகிறோம். அதில் பார்த்தா இதெல்லாம் எதுவுமே வியப்பதற்கில்லை. எல்லாமே அந்த கோர்ஸ் படி தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்க. பெரும்பாலான கட்சிகளில் பொதுக்குழுவில் கருத்து கேட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றாங்க. அது வந்து பொதுக்குழுவில் நிஜமாகவே கருத்து கேட்குறாங்களா, இவங்க கருத்தை திணிக்கிறாங்களா? நீங்கள் வந்து டெமோக்ரஸி கொஞ்சம் மிச்சம் இருக்கிற இடம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள். டெமோக்ரஸி அப்படின்னு அதாவது எல்லோருடைய கருத்துக்கும் கடைசியில் அங்கேயும் முடிவெடுப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுவும் இந்தியாவில் மட்டும் தான். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சினா கம்யூனிசமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. உலகின் எந்த நாட்டிலும் கம்யூனிசம் தேர்தலை சந்தித்து வென்றதில்லை. ஸோ கம்யூனிசத்துக்கே டெமோக்ரஸி சொல்லி கொடுத்த நாடு இந்தியா. நான் சொல்ல நல்லா உள்வாங்க. நீங்கள் உலகத்தின் எங்கேயுமே கம்யூனிஸ்டுகள் வந்து போர் மூலமாக, புரட்சி மூலமாக, கிளர்ச்சி மூலமாக, ஆயுதம் மூலமாக தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் உலகத்தின் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு வந்துச்சு. நீங்கள் கேரளாவில் இருக்கட்டும்,
அது வந்து இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு இருக்கட்டும். ஜனநாயகத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிக் கொடுத்தது. அதனால மிச்சம் அங்கே கம்யூனிசத்தில் பாக்கி இருக்குது. மற்ற எந்த கட்சியும் ரைட் ஃப்ரம் பிஜேபி, நான் உங்களுக்கு நீங்கள் என்ன பிஜேபியில் முத்திர 4 பேர் குத்துவாங்கிறக்கா சொல்கிறேன், நிறைய இருக்கும் ரைட். எனக்கு அதில் பிரச்சனை. நான் தான் சொல்றேன், நான் சொல்றது நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நீங்க மீன்ஸ் ஆடியன்ஸ். நான் சொல்றேன் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நான் முதல்ல சொல்றேன், இழப்பு யாருக்கு? இன்க்ளூடிங் பிஜேபின்னு சொன்னேன். டெமோக்ரஸி இல்ல எங்க, இன்க்ளூடிங் பிஜேபி. நான் வந்து எங்கேயுமே மாத்தி பேசல. ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் திமுக தான் திட்டாரு, தாவேக்காவை பிடிக்கல, அவருக்கு அண்ணாமலை ஆகல அப்படின்னு இவங்களா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த நீங்க பொதுக்குழு செயற்குழு அங்க டெமோக்ரஸிங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுடைய கருத்து ஏற்கனவே முடிவெடுத்தது பொதுக்குழு அதை கரெக்டா அழகா பிளான் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். நீங்க வந்து நீங்க பழைய ஆள் தான், நீங்க கேட்டேன்னு சொல்லுவாங்க. திமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்கும். அப்போ வந்து டக்குன்னு வந்து முதல்ல எடுத்தோடனே குத்தாலம் கல்யாணம் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குத்தாலம் கல்யாணம் எடுத்தோடனே பேசுவார். அவர் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிடுவார். அவர் வந்து எம்எல்ஏ ஆனதில்லை, எம்பி ஆனதில்லை, பெரிய புரட்சி பண்ணதில்லை, மந்திரி ஆனதில்லை, எதுவுமே ஆனதில்லை. ஆனால் அவர் தான் வந்து கலைஞருடைய மனசாட்சி. எல்லாருக்கும் தெரியும், இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால கல்யாணம் ஒன்று பேசுறாருன்னு கலைஞர் சொல்லி தான் பேசுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த லைனையே டோ பண்ணி எல்லாரும் பேசிடுவாங்க. இப்படி தான் பொதுக்குழு செயற்குழு எல்லா இடத்துலையும் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த உதாரணம் சொல்றேன் தவிர பாஜக அப்படி தான் நடக்கும். பாஜக எங்க டெமோக்ரஸி இருக்கு அப்படின்னா இருக்குது. எங்க இருக்குன்னு கோர் கமிட்டிக்குள்ள மட்டும் இருக்குது. இந்த கோர் கமிட்டியில் ஒரு 10-12 பேர், அது அழைப்பாளர் தான். அதுக்கு வந்து பெர்மனன்ட் போர்டே கிடையாது அந்த இடத்துல. பாஜக மாநிலத்திலும் சரி அகிலும் சரி ஒரு இவர் தான் இருப்பார். ஏன் இவரை சேர்த்திருக்கீங்க பதில் கிடையாது, ஏன் இவரை சேர்க்கலங்கிறது பதில் கிடையாது. பொதுச் செயலாளர்கள் பூரா கோர் கமிட்டியில் இருப்பாங்க, துணைத் தலைவர்கள் பூரா கோர் கமிட்டியில் இருப்பாங்க, மாநில செயலாளர் பூரா கோர் கமிட்டியில் இருப்பாங்க. எந்த ரூலும் கிடையாது. அவங்களா ஒரு கோர் கமிட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு யாருங்கிறது அது சர்வாதிகாரமா அமைக்கப்படும். உங்களுக்கு புரியுங்களா யாருங்கிறது. ஆனால் உள்ள பயங்கர டெமோக்ரஸி இருக்கும். மாநில தலைவரே விமர்சனம் பண்ணியிருக்கா, பேசுவாங்க. அது திரு அண்ணாமலை இருந்தபோதும் சரி, திரு நயினா இருந்தபோதும் சரி, அவங்க வந்து அகில இந்திய தலைமை விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லாமே ரொம்ப டெமோக்ராட்டிக்கலான டிசிஷன். ஆனால் வெளியே வந்து யூனிஃபார்மாக ஒன்று முடிஞ்ச முடியாங்க, டெல்லி சொல்லிடுச்சுன்னு ஒன்றா நின்றுவாங்க. இதுதான் எல்லா கட்சியும் நடக்கும். அது எம்ஜிஆர் இருந்தபோதும் அப்படி தான், ஜெயலலிதா இருந்தபோதும் அப்படி தான், எடப்பாடி இருக்கும்போது அப்படி தான், அண்ணா இருந்தபோது அப்படி தான், கருணாநிதி இருந்தபோது அப்படி தான், ஸ்டாலின் இருந்தபோது தான், இன்னைக்கு திரு உதயநிதி இருக்கும்போது எல்லா கட்சியிலும் அதான். தாவேக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு ஆண்டும் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டணுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட விதி. ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தி பாருங்க, தாவேக்காவோட பொதுக்குழு செயற்குழு பேர் நடந்துச்சான்னு. நடந்திருக்கும், யாருக்குமே தெரியாது. பேப்பர்ல நடந்திருக்கும், ஓரமா நடந்திருக்கும். அங்க வந்து வாழ்க வாழ்க எல்லா அதிகாரமும் தலைவருக்கு கொடுக்கப்படும் போட்டு முடிச்சிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த தாவேக்கா உட்பட யாருமே எதுவுமே விதிவிலக்கு இல்லை. அங்க வந்து திரு ஆனந்த் என்ன சொல்றாரு, திரு ஆதவ் என்ன சொல்றாரு, அவ்வளவுதான். திரு விஜய் என்ன சொல்றாருன்னா நீங்க கேட்க முடியாது, நீங்க பார்க்கவே முடியாது. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதான் உங்களுக்கு கணக்கு. ஸோ அது வந்து ஒரு லிமிட்டடாக இப்படி தான் டெமோக்ரஸி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு எல்லா கட்சியிலுமே. தன்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் மிகச்சிறப்பாக கவனித்து கொண்டார் அப்படின்றது தான் எல்லாருடைய விமர்சனமாக இருக்குது. அதையும் மீறி முதல்வர் அங்கே தோக்கறாருன்னா திமுக மேல் அந்த அளவு வெறுப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை இல்லை அங்கே சரியாக உழைக்கல. குளத்தூரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலினை ஏமாத்திட்டாங்கன்னு திமுக காரங்க சொல்றாங்க, நான் சொல்லல. திரு பரந்தாமன் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றார், திரு சேகர் பாபு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு வெற்றியை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தோல்வி அடைஞ்சா அந்த பொறுப்பையும் அவரை தான் கொடுக்கணும். நீங்க வந்து சென்னையில் வந்து இவங்க தெளிவா பிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பூரா சேகர் பாபு, அந்த பக்கம் பூரா மாசூரணிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்ப குளத்தூர் தொகுதியோடைய ஆக்டிங் எம்எல்ஏவா திரு சேகர் பாபு தான் இருந்தார். உங்களுக்கு புரியும். நீங்க பொறுப்பாக வந்து முதலமைச்சர் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் ஆக்டிங் இவரா அவர் தான் இருந்தார். அவர் தான் அங்கே எல்லா ஏற்பாடு பண்ணார். இப்ப வலதுகரமா இருப்பார். அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது திரு சேகர் பாபு மீது இருந்த ஆன்டி இன்கம்பன்சி திரு ஸ்டாலினுக்கு வெடிச்சிருச்சு. அதாவது உண்மைகள் வந்து மேல போய் சேரல. ஆக்சுவலா சேகர் பாபு அவர் எம்எல்ஏ போட்டு தொகுதியில் ஜெயிச்சிட்டார். ஆமா, உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அவர் அந்த கவனத்தை வந்து முதல்வர் தொகுதியில் செலுத்தல அப்படின்னு நிறைய பேர் அவர் செலுத்தினாரு, வேலை நடந்துச்சு. ஆனா குளத்தூர் தொகுதிக்காரங்களுக்கு நடந்துச்சா வேறு சிலருக்கு நடந்துச்சான்னு பார்க்கணும். குளத்தூர் தொகுதி மக்கள் ஆதாயம் அடைந்தார்களா இல்லையான்னு பார்க்கணும். நீங்கள் குளத்தூர் தொகுதியிலேயே திரு ஸ்டாலின் மேலேயே மக்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா அது என்ன மாதிரி ரீச் ஆகணும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆன்டி இன்கம்பன்சி 2 வந்துச்சுன்னு சொன்னேன் முதலே. ஒன்று ஓவராலாக அந்த கவர்மெண்ட்டுக்கே வந்தது, இன்னொன்று லோக்கலாக வந்தது. அதில் தான் அந்த 2மே சேர்ந்தெல்லாம் திரு ஸ்டாலினே வந்து அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார். கலைஞர் முதல்வராக இருந்த வரைக்கும் கலைஞருக்கு வந்து ஒரு பிரதம ஆலோசகராக இருந்தவர்னா முரசொலி மாறன். மனசாட்சி எல்லாத்தையும் அவர் கேட்டு தான் அவர் செய்வார். கலைஞரின் மனசாட்சின்னு சொல்லுவோம். உண்மை. அது மாதிரி ஸ்டாலினுக்கு மனசாட்சி யாராக இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த லாயல்ட்டி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து திரு முரசொலி மாறனுடைய லாயல்ட்டி வந்து முரசொலி மாறன், முரசொலி செல்வம் இவங்களுடைய லாயல்ட்டிலாம் வந்து அன்டிஸ்பியூட்டட். அவங்க பல சமயம் கலைஞரை ஏற்று பேசுவாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் கலைஞருடைய நல்லதுக்காக. ஆமாம், அவருடைய தவறுகள் பலதை சுட்டி காட்டி. ஆனால் கலைஞருக்கும் தெரியும், முரசொலி மாறனுக்கும் தெரியும், எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் அது அவருடைய நல்லதுக்காகத்தான். அந்த விமர்சனம் எதுவோ வந்து கலைஞரை புண்படுத்துவதற்காகவோ முரசொலி மாறனை முன்னிறுத்திக் கொள்வதற்காகவோ இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ எந்த கட்சியிலுமே இல்லை. அதுதான் ஒரு அவரவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. திருமாவளவனுடைய கட்சியில் திரு ஆதவ அர்ஜுனா சேர்றார்.
சேரும்போது என்னென்னா, அண்ணே உங்களை முதலமைச்சராக்கணும், விடுதலை சிறுத்தையில் ஆளுங்கட்சி கொண்டு வரணும், இதுதானே நம்முடைய நோக்கம். அப்படி தான் வந்து இதை வந்து திருமாவளவர்களே பதிவு பண்ணுறார். நான் ஏதோ சொன்ன விஷயமே கிடையாது, எல்லாமே அவரவர் பதிவு பண்ண விஷயம் தான். ஆனால் பிறகு என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம், நம்ம வந்து அவருடைய கட்சியை விட்டு போயிட்டு வேற ஒரு கட்சியில் சேர்ந்தாலும் இதை மாதிரி, அதாவது யாரும் 2 மாதத்தில் யாராவது முதலமைச்சராக முடியுமா? அப்படி ஆகும்போதுக்கு நீங்கள் கடுமையான பேஸ் போடணும். அப்போ அந்த மாதிரி யாருக்கும் பொறுமை இல்லை. அப்போ அவர் ஒரு அஜெண்டாவோட தான் இருக்கிறாங்களே தவிர வேற யாரும் இல்லை. ஸ்டாலினுக்கு இன்னமும் பலர் இருக்கிறாங்க, அவருடைய மருமகன்ல இருந்தே பல பேர் இருக்கிறாங்க. அவருடைய மகனுடைய இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கம்மி சொல்ல முடியும், எல்லாருமே இருக்கிறாங்க. பட் அன்டிஸ்பியூட்டடா எனக்கு வந்து ஸ்டாலினுடைய நலமே முக்கியம் அப்படின்னா திருமதி துர்கா அண்ணி அவர்களை தவிர வேற யாரா இருப்பாங்களா என்னால் சொல்ல முடியல. அவங்க ஒருத்தங்க தான் வந்து எப்படியாவது தலைவரை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தாங்க. மற்ற எல்லாருக்குமே ஒரு வெரைட்டி ஆஃப் பெர்சன்டேஜில் வந்து நம்மளுடைய நலனும் முன்னாடி இருந்துச்சு. அதனால வந்து அது அந்த கன்ஃபியூசிங்காக போயிடுச்சு. திரு முரசொலி மாறன் போல, இவங்க போல, பாஜக காரங்க போல, ஆர்எஸ்எஸ் காரங்களை போல, கம்யூனிசவாதிகளை போல சர்வ பரித்தியாகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு.